ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம். 11th ஸ்டாண்டர்டில் நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வர்றப்போ அந்த இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு. இன்டர்ஃபேஸ் எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுது, ஒரு கனெக்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீனும் ஒரு ஃப்ரெண்டும் பேசணும் அப்படின்னா ஒன்றையும் மொபைலில் ஃபோன் பேசுகிறீங்க, மொபைலில் யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றையும் உன் ஃப்ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது யார்? இந்த இடத்துல சிக்னல்னு தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ சிக்னல் இல்லைன்னா நம்மளால் பேச முடியுமா? பேச முடியாது. அது மாதிரி இப்போ இன்டீரியராக உள்ளே போனோம் அப்படின்னா மொபைல் கான்செப்ட் வந்து வேறு. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒன்றையும் உன் ஃப்ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல யார்? இன்டர்ஃபேஸ் அப்படின்றது தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி படித்திருக்கோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். ஹியர் இங்கே இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்ற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் எடுத்துக்குவோம். அப்போ அந்த மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதில்ல ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பொருள். அப்போ அந்த மொபைலுன்றது ஒரு பொருளில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லுது பார்த்திங்களா, அதுதான் இன்டர்ஃபேஸ். அந்த மொபைலுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்லும், செய்யும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த இடத்துல லைட் அப்படின்றது வந்திருக்கு. இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஸ்விட்சுன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு விசிபிள் ஆகும், லைட்டுன்றது நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதுக்குள்ளே உள்ள மெக்கானிசம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் இன்டர்ஃபேஸ். நம்மளுக்கு வெளியில் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தெரியும், அதுக்குள்ளே உள்ள மெக்கானிசம் அப்படின்றது என்ன நடக்கும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுதான் இன்டர்ஃபேஸ். அப்போ ஸ்விட்சு எவ்வளோ ஸ்விட்சஸ் இருந்தாலும் நான் லைட்டுக்கான ஸ்விட்சு போட்ட உடனே என்ன ஆகுது? லைட்டு தான் அந்த இடத்துல ஃப்ளாஷ் ஆகுது. அதுதான் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளே உள்ள ப்ராசஸ் எழுதி வச்சுருக்காங்கல்ல, அந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அதுதான் இன்டர்ஃபேஸ். புரிஞ்சிச்சாப்பா? இது இன்டர்ஃபேஸ்னால் என்னன்றது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இவ்வளோ தான். என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இன்டர்ஃபேஸ். அது எப்போ அந்த லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது பார்த்திங்களா, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸிக்யூட் ஆகிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்டே வரும். ஸோ இந்த தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து கிளாஸ் கான்செப்டோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ கிளாஸ் கான்செப்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கிளாஸ் அப்படின்றது பைண்டிங் மெம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ் அப்படின்றது தெரியும். அப்போ ஒரு கிளாஸ் கான்செப்ட்டுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? அதுதானே இந்த இடத்துல நான் சொன்னேன். ஒரு மொபைல் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம சொன்னோம். அதுதான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். அப்போ இங்கே கிளாஸ்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த கிளாஸ் கான்செப்ட்டுக்குள்ள நீ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்? ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அந்த ஆப்ஜெக்டில் நீ ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது பேஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த இடத்துல அதான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம கிளாஸோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்ட்ஸ் லைக் லைட் மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். அது அந்த லைட்டுன்றத கிளாஸ் கான்செப்டாக எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் அப்படின்ற 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். எப்போ டர்ன் ஆன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேனோ அப்போ லைட் என்ன ஆகணும்? ஃப்ளாஷ் ஆகணும். எப்போ நான் வந்து டர்ன் ஆஃப் ஃபங்க்ஷனை அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேனோ அப்போ வந்து லைட் வந்து ஆஃப் ஆகிடணும். அதான் இந்த இடத்துல கான்செப்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இதே தான் அதுக்குள்ளே கூட இந்த டைப் டி அப்படின்றது கிளாஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் XYZன்ற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். அடுத்து அந்த கிளாஸ் டிக்ளரேஷன். அந்த கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே இமீடியட்டாக எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லாட்டினா அந்த கிளாஸ்க்கான ஃபங்க்ஷனை அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் எழுதலாம். ஞாபகம் இருக்கா? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம அந்த கிளாஸ்க்கான டிக்ளரேஷன் அப்படின்றது நீ லோக்கலாக இருக்கிறதுனால இருக்கலாம். இதே எக்ஸ்டர்னலாக நீ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி உள்ளே கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். என்னவா இருந்தாலும் கடைசியில் எக்ஸிக்யூஷன் எங்கே முடியும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் கால் பண்ணுறப்ப தான் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். அப்போ கிளாஸ் கான்செப்ட் அப்படின்றது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் தான் பண்ணுறாங்க.
அந்த அதாவது இப்போ அடிஷன் ப்ராசஸ் அரித்மெட்டிக்ன்ற கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடிஷன் ஃபங்க்ஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன், டிவிஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதியிருப்போம். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனில் நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறப்ப தான் எக்ஸிக்யூஷன் ஆகும். அப்போ அது வந்து இன்டர்ஃபேஸ். அந்த எழுதி வச்சுருக்கீங்கல்ல அதெல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ். என்ன ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் ஆகணும் அப்படின்றத எழுதி வச்சுருக்கீங்க, அதுதான் இன்டர்ஃபேஸ். அது எக்ஸிக்யூஷன் ஆகுது இல்லைப்பா, அதுதான் எக்ஸிக்யூஷன்றப்ப ரிசல்ட் அவுட்புட் கிடைக்குதுல்ல, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுல மேஜர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்ஃபேஸ் இஸ் ஜஸ்ட் டிஃபைன் வாட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் அவ்வளோதான் டிஃபைன் பண்ணும். ஆக்சுவலாக எந்த ப்ராசஸுமே பண்ணாது. இதே இது இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ண சொல்கிறீங்கல்ல. இப்போ ஆப்ஜெக்ட் o.add ஃபங்க்ஷனை கால் பண்ணுறல, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோடனே அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பிஹேவியர்ஸை எடுத்துகிட்டு வந்து தானே உனக்கு அவுட்புட் கொடுக்குது. அந்த இன்டர்ஃபேஸில் நீ எழுதியிருப்பில்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸில் எழுதியிருப்பில்ல, ஏயோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, ரிட்டன் a+b அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதியிருப்பில்ல, அதை தானே அந்த கரெக்டான ஃபங்க்ஷனை போய் செலக்ட் பண்ணி அதில் அந்த இன்டர்ஃபேஸில் என்ன பிஹேவியர் இருக்கோ அதுக்கான அவுட்புட் கிடைக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் நீ என்ன கொடுத்துருக்கியோ அதை தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்டை பற்றின செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான். ஆக்சுவலாக அது பெர்ஃபார்ம் பண்ணாது. எப்போ பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் அப்போ தான் அது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் புரிஞ்சுச்சாப்பா. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத என்ன அப்படின்னா கிளாஸ் கான்செப்ட் பொறுத்தளவுக்கு இன்டர்ஃபேஸஸ் அப்படின்றதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீ எழுதியிருப்ப. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக தான் அது ப்ராப்பராக நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகும், ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டில் நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்லேயே நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ நீ வந்து ஆப்ஜெக்டில் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறியோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆர்கியூமெண்ட்டாக போய் அசைன் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நீ ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணிக்கலாம், வேல்யூ பாஸ் பண்ணுறதுனா பாஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸை பாஸ் பண்ணணுன்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா ஆப்ஜெக்டில் நீ எப்படி கால் பண்ணுறியோ அந்த பேஸ் பண்ணி தான் இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும். இன்டர்ஃபேஸ்க்கு தேவைப்படுற வேல்யூஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணுற மூலமாகவும் அந்த இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற வேல்யூஸை கெட் பண்ணிக்கிறோம். இதுதான் 2 கேரக்டரிஸ்டிக்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்டர்ஃபேஸ்னால் என்னன்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து கார் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது என்ன, அதாவது காருக்குள்ளே உள்ள மெக்கானிசம்லாம் வந்து தெரிஞ்சுக்குவாங்களா? இல்லை, வெளியில் இருக்கிற அந்த ஆக்சிலேட்டர், கிளட்ச் இதெல்லாம் என்ன எப்படி ப்ராசஸ் ஆகணும் அது மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்களே தவிர அந்த இன்டர்னல் பார்ட்ஸு, இன்டர்னல் மெக்கானிசம் அது எந்த மாதிரியான மெக்கானிசமில் இருக்குது, என்ன மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போய் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. எனக்கு தேவை நான் இப்போ ட்ரைவ் பண்ணி பழகணும் அதானே பார்ப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸ்பீட் வேணுன்றதுக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த டிரைவருக்கும் அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ப்ளஸ் என்ஜின். இந்த டிரைவருக்கும் என்ஜினுக்கும் இடையில இன்டர்ஃபேஸ் யார் அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை ப்ரெஸ் பண்ணவும் அந்த மெக்கானிசமை போய் கூப்பிடுது, அந்த மெக்கானிசம்க்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்பீட் அப்படின்றது நடக்குது. ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையாப்பா. அப்போ அந்த இடத்துல வந்து உனக்கு அந்த மெக்கானிசம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஆக்சிலேட்டர் தான் இன்டர்ஃபேஸ் தான் போய் அந்த மெக்கானிசமை ஒர்க் பண்ண வைக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது ஃபில் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. கார் கான்செப்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ். மினிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்ப ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. லெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் கீவேர்டு. min 3 அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம், xyzன்றது ஆர்கியூமெண்ட். இஃப் எக்ஸ் வந்து மினிமம் ஆஃப் 3 நம்பர், சின்ன நம்பர் தான் நமக்கு 3 நம்பரில் எது சின்ன நம்பர்ன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒய், ஆப்வியஸாக இது சின்ன நம்பர். இது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் இசட். அப்போ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சின்ன வேல்யூ ஆப்வியஸாக எக்ஸ், இல்லைனா இசட்டுன்றதை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அடுத்து எல்ஸ் கண்டிஷன் இஃப் ஒய் லெஸ் தென் இசட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒய் தான் சின்ன நம்பர். ஏன்னா எக்ஸ் மேலேயே கண்டுபிடிச்சிரும், எக்ஸ் சின்ன நம்பராக பெரிய நம்பரான்றதை கண்டுபிடிச்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸோட ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ ஒய்யும் இசட்டையும் கம்பேர் பண்ணுறேன்.
ஒய் இசட்டில் வந்து ஒய் வந்து லெஸ் தேன் இசட்டாக இருந்துச்சுன்னா ஒய், இல்லாட்டினா இசட்டுன்றதை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இப்போ மினிமம் ஆஃப் 3 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, எத்தனை தடவை நீ எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரே சேம் ஆர்கியூமெண்ட் இருக்கணும், ஆனால் எனக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கணும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். நீ எவ்வளோ தடவை, ஒரு 100 தடவை 200 தடவை நீ எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் ஆர்கியூமெண்ட் இருக்கும், எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கணும். அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்ஸில் சைன் ஆஃப் 0 அதோட வேல்யூ எப்போயுமே 0வாக தான் இருக்கும். அதோட வேல்யூ நீ எத்தனை தடவை எவ்வளோ தடவை நீ வந்து கால் பண்ணாலும் அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீ கால் பண்ணுறப்பையும் சேம் ஆர்கியூமெண்ட் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் கெட் பண்ணுவோம். ஸோ ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்போயுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதை அலோவ் பண்ணாது. எப்போயுமே அதுக்குள்ளே உள்ள வேரியபிள் மட்டும்தான், வேறு எந்த வித வேரியபிளையும் அலோவ் பண்ணாது. அப்படி வேறு ஏதாவது வேரியபிள் அலோவ் பண்ணிச்சு, வேல்யூஸ் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட மெக்கானிசம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது சேம் ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும், இன்டர்னல் வேரியபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணும், அந்த எத்தனை தடவை கால் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லெட் அப்படின்றது கீவேர்ட், ஸ்கொயர் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸுன்றது பேராமீட்டர், ரிட்டன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 தான் நான் எப்போயுமே வச்சுருக்கணும். இப்போ சப்போஸ் 2 வந்து நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2ன்றது மட்டும்தான் வச்சுக்கணும். அந்த 2ன்றதை வச்சுக்கிட்டு நான் சேம் ஆர்கியூமெண்ட் தான் எப்போயுமே பாஸ் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து எத்தனை தடவை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் 2 × 2 4ன்னு கிடைக்கும். சப்போஸ் நான் எக்ஸோட வேல்யூவை 4ன்னு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு தடவை கால் பண்ணுறப்போ 2ன்னு அசைன் பண்ணுறேன், இன்னொரு தடவை கால் பண்ணுறப்போ 4ன்னு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அது வந்து பியூர் ஃபங்க்ஷன் கிடையாது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கப்பா. பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் சேம் இன்புட்டுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்காது. அதனால் இது வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை நீ வந்து பியூர் ஃபங்க்ஷன் எழுதிட்ட அப்படின்னா அந்த பியூர் ஃபங்க்ஷனை எத்தனை தடவை கால் பண்ணாலும் கம்பைலர் ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணும். இதுக்காக டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா இந்த வேரியபிளில் எதுவும் அப்டேஷன்ஸ் எதுவும் நடந்திருக்காது, ஒரே வேரியபிள் தான் இருக்கும், ஒரே அவுட்புட் தான் நம்மளுக்கு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கம்பைலர் கன்ஃபியூஷன்ஸ் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, இந்த அப்டேஷன்ஸ் அன்னெசரியான அப்டேஷன்ஸ் எதுவும் தேவைப்படாது. ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மெமரி ஸ்பேஸ் அப்படின்றது அடிக்கடி தேவைப்படாது, நிறைய அங்கங்கே போய் ஸ்ப்ரெட் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். ஈஸியாக லாஸ்ட்டாக கால் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளுக்கு கால் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த ஒரு பியூர் ஃபங்க்ஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். லெட் அப்படின்றது கீவேர்ட், i = 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அசம்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பேராமீட்டர் மட்டும் அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, i < strlen அப்படின்னா என்னென்னப்பா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் லென்த்துன்னு அர்த்தம். அப்போ எஸ்ன்ற வேரியபிளோட ஸ்ட்ரிங் லென்த்தை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் லென்த் எப்பயுமே, இப்போ நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது சேம் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் ஹெலோ மட்டும் கொடுக்குறேன், அந்த வேல்யூ மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும்தான், அந்த லென்த்து மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லுமே தவிர நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. சேம் ரிசல்ட் தான் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கப்பா, இந்த strlen அப்படின்றது ஒவ்வொரு தடவையும் எஸ்ன்றது தான் கொடுக்கும். அப்போ கம்பைலர் அப்படின்றது நம்மளுக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. ஸோ ஒரே ரிசல்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணி, நான் இந்த இடத்துல நான் சொன்னேன்ல கம்பைலர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, அப்டேஷன்ஸ் எதுவும் நடந்திருக்காது. அப்போ திரும்ப நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால் ஒரு இடத்துல சேவ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியான அவுட்புட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த strlen அப்படின்றது பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக வரும்ப்பா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பியூர் ஃபங்க்ஷன் கான்செப்ட். இம்பியூர் ஃபங்க்ஷன் கான்செப்ட் அப்படின்றது ஆப்போசிட் டு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
பியூர் ஃபங்க்ஷனில் எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப சேம் ரிசல்ட், நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் சேம் ரிசல்ட் கிடைக்கணும். அது பியூர் ஃபங்க்ஷன். இங்கே அப்படி கிடையாது. நீ என்ன ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுதான் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் கோடிங் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்றது அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா அது மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்டர்னல் வேரியபிள், எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும், கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பியூர் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் டிஃபைன் பண்ணதான். இம்பியூர் பொறுத்தளவுக்கு நீ எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வேறு ஃபங்க்ஷனை உள்ளே கூட்டிகிட்டு வரணுமா, இல்லை வெளியிலேருந்து வேறு வேரியபிளை உள்ளே கூட்டிகிட்டு வரணுமா, உன்னால் பாசிபிள். ஏன்னா இது ஒரு தடவையும் ஒவ்வொரு அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதனால் அது வர்றதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இது அல்காரிதம் கொடுத்துருக்காங்க பாருப்பா. லெட் அப்படின்றது கீவேர்ட், ரேண்டம் நம்பர் அப்படின்றது இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம். அடுத்து லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேண்டம். ரேண்டம்ன்றது ஃபங்க்ஷன். நம்ம இதெல்லாம் படிச்சிடும், strlen அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல ரேண்டம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை எதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஏன்றதில் வச்சுருக்காங்க. இஃப் ஏ, அதாவது ரேண்டம் அவுட்புட், சப்போஸ் அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 11 இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ 11 இருக்கும். இஃப் ஏ கிரேட்டர் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ஏ. அந்த நம்ம ஏன்ற வேரியபிளில் கிரேட்டர் தேன் 10 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏஏ ரிட்டன் பண்ணிடு, இல்லாட்டினா ரிட்டன் 10ன்றதை ரிட்டன் பண்ணு. இவ்வளோ தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அவுட்புட் அப்படின்றது ஒரு தடவை டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா, கண்டிப்பாக ஆகும்ல. ஒரு தடவை வந்து 11 கொடுக்குது அப்படின்னா ஒரு தடவை 9 கொடுக்கலாம், ஒரு தடவை 8 கொடுக்கலாம், ஒரு தடவை 13 கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட அதோட விருப்பம் தான். என்ன நம்பருக்குள்ளே கொடுத்துருக்காங்களோ அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸில் தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், மெடிக்கலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு புதுசாக ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே. ஏன்னா இந்த இம்பியூர் ஃபங்க்ஷனில் எக்ஸ்டர்னலான ஃபங்க்ஷன்ஸே உள்ளே கொண்டு வர முடியும், எக்ஸ்டர்னலான வேரியபிள்ஸே உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ நிறைய ப்ராப்ளம் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரியல் டைம் வேர்ல்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காமனான ஃபங்க்ஷன் நான் வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா என் ஃபங்க்ஷனுக்குள்ளே வெளியிலேருந்து நிறைய பேர் உள்ளே வர்றாங்க இல்லையா, அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோல் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் ஜஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறணும் அந்த இடத்துல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆனால் நீ வந்து நினச்சிடக்கூடாது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ஒரு பேட் திங் தான் அப்படின்றது கிடையாது, அது ஒரு குட் திங் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான நம்ம நினச்ச ரிசல்ட் வந்துடணும்ல. சைடு எஃபெக்ட்ஸ்னால வேறு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அது தப்பான விஷயமாயிரும். அதனால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, இல்லை நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னலாக உள்ளவங்கள நம்ம வந்து அலோவ் பண்ணணும். சைடு எஃபெக்ட்ஸ்னாலே அது தப்பான விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மாடிஃபை அ வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். வெளியில் அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை வெளியிலேருந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்யோட வேல்யூ எப்போயுமே என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, 0வாக இருக்கணும்னு சொல்லிட்டு அசம்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்க்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம், இன்ட்ன்றது டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க்ன்றது ஃபங்க்ஷன் நேம், இன்ட்டு எக்ஸ்ன்றதை பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேராமீட்டர் வித் டைப், இன்ட்ன்றதை கொடுத்துட்டாங்க வித் டைப். y இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் எக்ஸ். அப்போ இந்த இங்க்ன்ற ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன சொல்கிறாங்க, y இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த வேல்யூ ஒய்யோட சேரப்போ அந்த ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்ல. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. அப்போ ரிட்டன் ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு தடவை ரிட்டன் நான் கால் பண்ணுறப்ப என்ன வேல்யூ வேணாலும் எனக்கு ரிட்டன் வரலாம். அப்போ ஒரு வேரியபிளோட வேல்யூவை இந்த அவுட் சைட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்றது எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அப்போ இது வந்து வேல்யூஸ் அப்படின்றது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்பயுமே அதோட ஆர்குமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எந்த விதத்துலேயும் வெளியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது கிடையாது. அது மாதிரி சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் எப்பயுமே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு சேம் ரிசல்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே பியூர் ஃபங்க்ஷனில் கிடையாது. ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு தேவைப்படுற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணுவோன்ற நெசசிட்டி கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், டேட் எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பியூர் ஃபங்க்ஷனில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து எந்த விதத்துலையும் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம், மாடிஃபை த வேரியபிளோட வேல்யூவை அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு, மாடிஃபை பண்ணுச்சு. ஸோ அப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் இம்பியூர் ஃபங்க்ஷனில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷனுக்கு இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கிறது. 2 பாசிட்டிவ் நம்பருக்கு இடையில கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. லெட் ரெக் அப்படின்றது ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்னா ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண போகுது. அதான் ஜிசிடி அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், ஏபி அப்படின்றது பேராமீட்டர். இஃப் பி வந்து லெஸ் தேனாவோ இல்லை கிரேட்டர் தேன் 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏ மாட் பி அந்த ஜிசிடி கண்டுபிடிக்கணும். எல்ஸ் ரிட்டனை வந்து ஏன்றதை எனக்கு ரிட்டன் பண்ணிடும். இஃப் பி வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸ் நடக்கணும். இல்லாட்டினா எனக்கு ஏயை ரிட்டன் பண்ணிவிட்டு போயிரு. அவ்வளோதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜிசிடி 2 பாசிட்டிவ் நம்பருக்கு இடையில் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான எக்ஸாம்பிள்ப்பா. அடுத்து இந்த கேம்லியான் கதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, 2 ரெட் ப்ளூ க்ரீன் நினைக்கிறேன். அந்த 3 பேர் வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்கள வந்து மற்ற 2 பேர் மீட் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேரும் அந்த பர்டிகுலர் கலருக்கு சேஞ்ச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம்ல, கேம்லியான் கதை படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறாங்க. டைரெக்டாக எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே வந்துருங்க, இந்த அல்காரிதம் கான்செப்டுக்கு வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மோனோக்ரோமடைஸ் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷனோட நேமு, ஏபிசின்றது ஆர்குமெண்ட்டு. இதில் இன்புட்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு கேபிட்டல் ஏ அப்படின்றது வேல்யூ, பின்றதுக்கு கேபிட்டல் பி, சின்றதுக்கு கேபிட்டல் சி. இந்த இடத்துல பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஏ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏயும் பியும் சியை பார்த்தாங்க அப்படின்னா ஏயும் பியும் சியோட கலருக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்போ ஏயும் பியும் ஒரே மாதிரி வேல்யூக்கு சேஞ்ச் ஆவாங்க. அதான் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். வென் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியாக இருந்துச்சுன்னா ஏயும் பியும் நம்மளுக்கு 0வாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கப்பா, இந்த இடத்துல பாருங்கள், இதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஏபிசியோட வேல்யூ 4,4,6 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட வேல்யூ அதாவது நம்ம 3 வேரியபிளுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டர் ஏக்கு 4, ஸ்மால் லெட்டர் பிக்கு 4, ஸ்மால் லெட்டர் சிக்கு 6ன்றது வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐட்ரேஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து 4 4 இந்த இடத்துல வந்து 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா. இந்த இடத்துல 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 தான் நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே 4ன்றது கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் 6ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஃபஸ்ட்டு வந்து சியை பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த 4ல் வந்து 3ஆகவும் மாறும். ஏன்னா இதிலேருந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இவங்களில் இருந்தும் குறைஞ்சி சி தான் வந்துட்டு ஏபிசியாக மாறும். அப்போ ஆல்ரெடி 6ஓட வேல்யூ ப்ளஸ் இவங்கலேருந்து 1, பியோடலேருந்து 1, சியிலேருந்து 1. இது மீட்டிங் பாசிபிலிட்டி சொல்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை பார்த்தாங்க அப்படின்னா மற்ற 2 பேர் ப்ளூ கலரில் மாறிடுவாங்க. ரெட் கலரில் பார்த்தா ரெட் கலரில் மற்ற 2 பேர் மாறிடுவாங்க. க்ரீன் கலரை பார்த்தாங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மற்ற 2 பேர் மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஐட்ரேஷன்ஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா.
எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ 0வாக இருக்கிற வரைக்கும் இந்த ஐட்ரேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ 0வாக இருந்துச்சா சியோட வேல்யூ என்ன, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஏயும் பியும் அப்போ தான் என்னவா மாறியிருக்காங்க, சியாக மாறியிருக்காங்க அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் பாசிபிலிட்டிஸ் வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ரீஸ் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பை 2 அப்படின்னு. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இது வந்து மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. மோனோக்ரோமடைஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், A, B, C அப்படின்றது ஆர்குமெண்ட்டு. இன்புட் எந்த மாதிரி இருக்கணும், அவுட்புட் எந்த மாதிரி இருக்கணும். வைல் A greater than 0வாக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன நடக்கணும், ப்ராசஸ் நடக்கணும். வைல்ன்றது ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ A-1 இருக்கணும், பியோட வேல்யூ B-1 இருக்கணும், சியோட வேல்யூ C+2 மாறணும். அதான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த டேபிள் ஒர்க் ஆகுதாப்பா, இது மாதிரி இந்த டேபிள் அப்படின்றது ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல 6ன்றதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பராக இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ 0 ஆயிரும், சியோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்றது இன்புட்டு, டெசிஷன் மேக்கிங் A greater than 0வான்றதை செக் பண்ணுது. எஸ் A greater than 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ A-1, பியோட வேல்யூ B-1, சியோட வேல்யூ C+2 இருக்கணும். அகெயின் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகணும். இஃப் இது வந்து A greater than 0 அப்படின்றது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏபிசியை ரிட்டர்ன் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். அதுபடி தான் இந்த டேபிள் அப்படின்றது ஒர்க் ஆகுது. லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அல்காரிதம் கொடுத்துருக்காங்க பாருப்பா, லெட்ரெக்ன்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க, திரும்ப ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல ஐட்ரேஷன் இருக்குல்ல, மோனோக்ரோமடைஸ் அப்படின்றது ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி தானே ஒர்க் ஆகுது. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றது இந்த டயக்ராம் வந்து இந்த ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி தானேப்பா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே, அதுக்காக தான் லெட்ரெக் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. மோனோக்ரோமடைஸ்ன்றது ஃபங்க்ஷன் நேம், ஏபிசின்றது ஆர்குமெண்ட்டு. இஃப் A greater than இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல A greater than அப்படின்றது கண்டிஷன். A greater than 0 அப்படின்றதா இஃப் A greater than 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு A-1, B-1, C+2 வரணும். இல்லை அப்படின்னா A = B = 0வாக இருந்துச்சு, C = A+Bன்றதை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூஷன் நடக்கணும். ஃபால்ஸ் ட்ரூ இந்த ஒரு நிமிஷம், ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூஷன் நடக்கணும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா A = B, B = C, C = A+B அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். ரிட்டர்ன் C அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏதாவது உனக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்போ டவுட்னாலும் என்னனாலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.